வணக்கம். இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம். இன்று புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புதன்கிழமையானது நவ கிரகங்களில் புதன் பகவான், அந்த பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு ஏற்ற நாள் அப்படின்னும், மனிதர்களுக்கு சுக போகங்களை அளிக்கும் திருமால் அம்சம் கொண்டவராக இருப்பவர்தான் இந்த புதன் பகவான். அதனால தான் புதன்கிழமை பெருமாளுக்குரிய நாளாகவே கருதப்படுது. இந்த புதன்கிழமையில் பணம் அதிகப்படியாக நமக்கு சேரணும், செல்வ செழிப்பு அதிகப்படியாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த திசையில் தலை வைத்து தூங்க இந்த புதன்கிழமையிலிருந்து நம்ம ஆரம்பித்தோன்னா நிச்சயமாக பணம் தினம் தினம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். புதன்கிழமையில் எந்த ஒரு சிறப்பான விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம பணத்தை சேகரிக்கிறதுக்கு, செல்வத்தை சேகரிக்கிறதுக்கு, வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் சுகபோகமாக வாழணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஓடி ஓடி உழைத்துக்கிட்டே இருக்கோம். அப்படி நம்ம உழைக்கும் எல்லாருக்குமே தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. ஒருத்தவங்க நல்ல நிம்மதியான தூக்கத்தை மேற்கொண்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்த நாள் செய்ய வேண்டிய வேலையை ரொம்பவே புத்துணர்ச்சியாக செய்யலாம் அப்படிங்கிறது உண்மை. முக்கியமாக பார்த்தோன்னா நம்ம தூங்கும் அறை அமைதியாகவும் வெளிச்சம் இல்லாமலும் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். தூக்கம் அப்படிங்கிறது மனிதனுக்கு எப்படி அவசியமோ அதே போல் எந்த திசையில் தலை வைத்து தூங்குகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். அந்த மாதிரி கவனமாக அந்த திசையில் தலை வைத்து தூங்கும் பொழுது நம் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம கண்கூடாகவே உணரலாம். அப்படி இந்த புதன்கிழமையில் இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ எல்லாருக்குமே பண தேவை அப்படிங்கிறது தான் அதிகப்படியாக இருக்குது. அந்த பண தேவையை நோக்கி தான் நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் பணம் தினம் தினம் நம்ம வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கணும். வரும் பணம் ஏதாவது ஒரு விதத்தில் செலவாகாமல் நம்மக்கிட்டேயே தங்கி இருக்கணும். ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த பணம் நமக்கு நல்ல வழியில் வரணும் அப்படின்னு பலவிதமாக எண்ணங்களோடு இருக்கிறவங்க இந்த திசையில், அதாவது நம்ம தலைப்பகுதி அப்படிங்கிறது மேற்கு திசையில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். பண தேவையை நிவர்த்தி செய்யும் அந்த திசை அப்படிங்கிறது தான் உண்மை. மேற்கு திசையில் நம்ம தலை வைத்து தூங்கினோன்னா ஒவ்வொரு நாளும் வாழ்வில் ஒரு மாற்றத்தை நம்மால் கண்டிப்பாக பார்க்க முடியும் அப்படின்னும், மேற்கு திசையில் தலை வைத்து தூங்குபவர்கள் பணக்காரர்களாகவும் பேரோடு புகழோடு வாழ்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இந்த திசையில் தலை வைத்து தூங்குவது சிறப்பு அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் மேற்கு திசையில் இந்த புதன்கிழமையோடு இந்த ஒரு மாற்றத்தை நம் வாழ்வில் ஆரம்பித்து இனிவரும் நாட்கள் அனைத்தையும் செல்வ செழிப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.